கடைசி வரையிலும் காத்து கிடந்த 9 தலைவர்களை நட்டாற்றில் விட்டவர்தான் இன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். நம்ப வைத்து கழுத்திருக்கிற கலாச்சாரம் அது. எத்தனை தலைவர்கள் இன்றைக்கு என்ன செய்வதென்று புரியாமல் முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நிலை. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்பியவர்களை நட்டாற்றில் விடமாட்டார் என்பதற்கு இந்த ஒரு பண்பு சான்று. அவருடைய இந்த பண்பை எண்ணி நான் இருமாந்து போகிறேன், பூரிப்படைகிறேன், வியப்படைகிறேன், பாராட்டுகிறேன். அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்வந்திருக்கிறார் என்பதுதான் நடிகராய் இருந்து முதல்வராய் பொறுப்பேற்ற எம்ஜிஆர் அவர்களை விடவும், அதே திரைப்படத்துறையில் செல்வாக்கு பெற்று முதலமைச்சராக இருக்கிற செல்வி ஜெயலலிதா அம்மையாரை விடவும் மிகச்சிறந்த பண்பு நலன் கொண்டவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார். எனவே அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக வேண்டும். எல்கே சுதீஷ் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார், என்னுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 17, கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் ஆகஸ்ட் 25. 2 பேரும் ஒரு நாள் சந்தித்துக் கொண்டார்கள். 25ஆம் தேதி அவருடைய இல்லத்திலே நான் சந்திக்க போது கைகளை குலுக்கி சொன்னேன், அடுத்து தமிழகத்தின் முதல்வராக நீங்கள் வர வேண்டும், அதற்கான காய்களை நகர்த்துவோம் என்று சொன்னேன். மனப்பூர்வமாக சொன்னேன். தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். அதைத்தான் இங்கே நினைவுபடுத்தினார். அன்றைக்கு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், திருமாவளவன், வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள். சுதீஷ் கிட்ட வாங்க, உங்களை வச்சுக்கிட்டு சொல்றேன். ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, நீங்கள் இருக்கிற அணியில் நான் இருப்பேன், அல்லது நான் இருக்கிற அணியில் நீங்கள் இருப்பீர்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சொன்ன சொல்லை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு செயற்பாட்டு வீரராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார். காலையில் ஒன்னு சொல்லுவாங்க, மாலையில் ஒன்னு மாத்தி பேசுவாங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், சுதீஷ் அடிக்கடி அதான் சொல்லுவார், அவர் ஒரு வார்த்தையை விட்டார்னா அப்புறம் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார். அதுதான் கேப்டனுடைய சிறப்பு. கேப்டனுடைய சிறப்பு அதுதான். அதை நாம் பார்க்கிறோம். தோழர்களே, எந்த அடிப்படையில் கேப்டன் அவர்களோடு நாம் சேர்ந்தோம் என்றால் 3 பிரச்சனை தான். ஊழலை ஒழிப்போம், மக்களிட கூட்டணி சொன்னது, தேமுதிக சொன்னது. மதுவை ஒழிப்போம், மக்களிட கூட்டணி முழங்கியது, தேமுதிக முழங்கியது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்போம், மக்களிட கூட்டணி சொன்னது, தேமுதிகவும் உடன்பட்டது. இந்த 3 கருத்துக்களின் அடிப்படையில் நாம் ஒருங்கிணைந்த பிறகு இன்றைக்கு இதே கருத்தின் அடிப்படையில் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களின் அரசியல் வாரிசு அண்ணன் டி.கே. வாசன் அவர்கள் நம்மோடு கைகோர்த்திருக்கிறார். இது யாரும் எதிர்பாராத ஒன்று. ஒரு மாபெரும் மெகா கூட்டணியாக இது அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கிய முதல்வர் அவர்கள் தன்னுடைய முதல் பொதுக்கூட்டத்தில் படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம், மதுவிலக்கை பேசாமல் மக்களிடத்திலே போக முடியாது, வாக்கு கேட்க முடியாது என்கிற அச்சம் முதல்வருக்கு ஏற்படுத்தி இருப்பது இந்த கூட்டணி தான். இந்த மெகா கூட்டணியினுடைய தாக்கம் தான் முதலமைச்சரை அச்சப்பட வைத்திருக்கிறது. மதுவிலக்கை பற்றி ஏதேனும் ஒன்றை சொல்ல வேண்டும். அண்ணன் முத்தரசன் சொன்னார், இப்படியெல்லாம் சசி பெருமாள் உயிர் பலியானார், அண்ணன் வைகோ பல்லாயிரக்கணக்கான மைல்கள் நடந்து வந்தார், குமரி அனந்தர் அவர்கள் நடைபயணம் போனார், எல்லா கட்சிகளும் போராட்டங்கள் நடத்தின. அப்போது வாய் திறக்காத முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு பேசுகிறார் என்று சொன்னால் மதுவிலக்கை பற்றி பேசாமல் மக்களை சந்திக்க முடியாது என்கிற நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பீகாரிலே ஒரே கையெழுத்தில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் நிதிஷ்குமார். லட்சக்கணக்கான பாட்டில்களை ரோலரை போட்டு நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பீகாரிலே. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார், நாங்கள் படிப்படியாகத்தான் செய்வோம் என்று. சொன்னதை இவர் என்றைக்காவது செய்திருக்கிறாரா? 110 விதிகளின்படி எத்தனை திட்டங்களை அறிவித்தார்? ஒன்றையாவது நிறைவேற்றியிருக்கிறாரா? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். மோனோ ரயில் திட்டம் சொன்னார், நடைமுறைப்படுத்தினாரா? அது நடைமுறைக்கு வந்திருக்கிறதா? அதே போல பெருங்களத்தூர் பக்கத்திலே தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் கட்டுவோம் என்று சொன்னார், கட்டியிருக்கிறாரா?
மதுரையிலே வானுயர தமிழினைக்கு சிலை எழுப்புவோம் என்று சொன்னார். சிலை எழுப்பினாரா? வங்காள விரிகுடா கடலில் கடலுக்கடியிலே மீன் அருங்காட்சியகத்தை அமைப்போம் என்று சொன்னார். அமைத்திருக்கிறாரா? மீனம்பாக்க வருகை திருமழிசை பக்கத்திலே துணைக்கோள் நகரத்தை உருவாக்குவோம் என்று 110 விதியின் கீழ் படித்தாரே, துணைக்கோள் நகரத்தை உருவாக்கி இருக்கிறாரா? சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாத நிலையில் உண்மையே பேசுவதில்லை என்கிற உறுதிப்பாட்டோடு மக்கள் ஞாபக மறதி உள்ளவர்கள் ஏமாளிகள் என்கிற அந்த இருமாப்போடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேமுதிக அலுவலகத்திலே நாம் மக்களிட கூட்டணியும் தேமுதிகவும் கைகோர்த்த போது ஒன்றை சொன்னோம். தமிழ்நாட்டில் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டி 2 பேருக்குத்தான், அதிமுகவுக்கும் தேமுதிக மக்களிட கூட்டணிக்கும் தான் என்று நாம் அந்த சந்திப்பிலே பிரகடனம் செய்தோம். இன்றைக்கு தமாகவும் நம்மோடு சேர்ந்து விட்டது. ஒரு மெகா கூட்டணியாக அமைந்து விட்டது. ஆகவே ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர்வதற்கு துடிக்கிற அம்மா அதிமுக அந்த ஆட்சி கனவை, அவரின் ஆட்சி கனவை இன்றைக்கு பொய்த்து போக செய்கிற ஆற்றல் நம்முடைய கூட்டணிக்குத்தான் உண்டு. எனவே எல்லா தகுதிகளும் உள்ள தமிழ்நாட்டு மக்களின் மீது பற்றுள்ள, பாசமுள்ள, ஊழலை ஒழிக்க விரும்புகிற, வறுமையை ஒழிக்க விரும்புகிற, மதுவில்லா தமிழகத்தை கொண்டு வருவதற்கு துடிக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குவதற்கு இன்றே நாம் களமிறங்குவோம். ஒரு ஊராக செல்லுவோம், வீதி வீதியாக செல்லுவோம், வீடு வீடாக செல்லுவோம். அரை நூற்றாண்டு காலமாக இவர்கள் மாறி மாறி ஆட்சி நடத்தியதில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்வோம். மக்களை குடிகாரர்களாக்கி இருக்கிறார்கள். அதுதான் இவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் குடிக்கிற கலாச்சாரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். பெண்கள் குடிக்கிற அவலத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இப்படி ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு கூட ஈவிரக்கம் இல்லாமல் மதுக்கடைகளை மூட முடியாது என்று நத்தம் விஸ்வநாதன் அவர்களை விட்டு சட்டப்பேரவையில் பேச வைத்தவர் இன்றைக்கு படிப்படியாக நாங்கள் மதுபான கடைகளை மூடுவோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். எனவே தமிழ்நாட்டை காப்பாற்ற, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற ஒரு புதிய பாதையில், புதிய அரசியல் திசை வழி போக்கில் இங்கே ஒரு புதிய ஆட்சியை நிறுவுவதற்கு இந்த கூட்டணியால் தான் முடியும். இந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும். அதற்கு ஏற்ப நாம் அனைவரும் தீவிரமாக மிச்சமிருக்கிற இந்த 30-35 நாட்களில் களப்பணி ஆற்றுவோம், வெற்றி பெறுவோம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு முரசு சின்னத்தில் வாக்களியுங்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பம்பரம் சின்னத்திலே வாக்களியுங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கதிரறிவால் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அறிவால் சுத்திய நட்சத்திரம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தென்னந்தோப்பு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மோதிரம் சின்னம். இந்த சின்னங்களை மறவாமல் வாக்களித்து 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை அடியோடு புரட்டுவதற்கு களமாடுவோம், வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.